நிச்சயமாக ஓவியா. மதுராந்தகம் அருகே மூதாட்டியின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி புதைத்த உடலை தோண்டி பரிசோதனை மேற்கொண்டதில் நகைக்காக கீழே தள்ளி கொலை செய்ததாக தாவேகா நிர்வாகி கைது செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த கீழாமூர் கிராமத்தில் வசித்து வருபவர் சாமிநாதன். இவர் கூலி தொழிலாளராக உள்ளார். கடந்த 23ஆம் தேதி அவருடைய மனைவி முத்தம்மாள் தலையில் பலத்த காயமடைந்து இறந்துள்ளார். அவரது வீட்டின் கீழே வழுக்கி விழுந்து இறந்திருப்பார் என கூறி உறவினர்கள் அவரது உடலை அடக்கம் செய்துள்ளனர். பின்பு அவர் அணிந்திருந்த சுமார் 5 சவரன் செயின், காதில் இருந்த கம்மல், நகைகளை உள்ளிட்ட காணவில்லை என சந்தேகம் ஏற்பட்டதால் முத்தம்மாள் அவர்களது மகன்கள் வீரமணி, உமாவதி ஆகிய இருவரும் மேல்மருவத்தூர் காவல் நிலையத்தில் சந்தேகத்தின் பேரில் புகார் அளித்துள்ளனர். இதில் டிஎஸ்பி தீபக் ரஜினி தலைமையில் மேல்மருவத்தூர் காவலர்கள் மற்றும் வருவாய்த்துறையினர் கிராம பொதுமக்கள் முன்னிலையில் கடந்த வாரம் புதைக்கப்பட்ட உடலை தோண்டப்பட்டு உடலை உடற்கூறாய்வுக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். இது சம்பந்தமாக அதே பகுதியைச் சேர்ந்த வாசுதேவன் என்பவர் முத்தம்மாள் இறந்த அன்று முதல் ஆள் தலைமறைவாகி உள்ளது தெரிய வந்துள்ளது. இதனால் சந்தேகத்தின் பேரில் போலீசார் தேடி வந்த நிலையில் பெங்களூர் ஓசூரில் பகுதியில் மறைந்திருந்த அவரை தனிப்படை போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அந்த விசாரணையில் நகையை பறித்துக் கொண்டு மூதாட்டியை கீழே தள்ளிவிட்டதாகவும் அதில் அவர் தலையில் காயமடைந்து இறந்து விட்டதாகவும் அவர் கீழே வழுக்கி விழுந்ததாக இருக்க வேண்டும் என்பதற்காக தரையில் தண்ணீர் ஊற்றி சென்றதாகவும் விசாரணையில் தெரிய வந்தது. இவர் தமிழக வெற்றி கழக கட்சியின் நிர்வாகியான இவரை தற்பொழுது போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஓவியா. விவரங்களுக்கு நன்றி டில்லி பாபு. மதுராந்தகம் அருகே மூதாட்டி மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி புதைத்த உடலை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை மேற்கொண்டனர். விசாரணையில் மூதாட்டி நகைக்காக கொலை செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் டில்லி பாபு வழங்கிட கேட்டோம்.